கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஆமென். யாத்ராகமம் 2:3. அழகுள்ளது என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்தாள். ஒரு தாய் தன் பிள்ளை பிறந்தவுடனே அநேகருக்கு சொல்லி சந்தோஷப்படுவா. ஆனா இங்க ஒரு தாய் 3 மாதம் ஒளித்து வைக்கிறாள். ஏன் ஒளித்து வைத்தாள்? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை எகிப்தில் அடிமையாக்கப்பட்டு போன ஜனத்தை மீட்கும்படியாக, அநேக ஜனங்கள் அங்க இருக்கிறாங்க, கர்த்தருடைய ஜனங்கள். அவர்களை மீட்கும்படியாக ஒரு பிள்ளையை ஒளித்து வைத்து வளர்த்தார். அந்த பிள்ளையின் பெயர் மோசே. அந்த பிள்ளை ஒளித்து வைத்து கர்த்தர் வளர்த்ததற்கான காரணம் என்னவென்றால், அநேக அவருடைய பிள்ளைகளை ரட்சித்து கொண்டு வரும்படியாக ஒரு பிள்ளை ஒளித்து வைக்கப்பட்டது. அந்த பிள்ளை தன்னுடைய தாய் சொல்லி அநேகரிடத்துல சந்தோஷப்படும் அளவிற்கு இல்லாதபடி அது ஒளித்து வைத்து 3 மாத கை குழந்தை எத்தனை அதிகமாய் அழும். பிள்ளைக்கு தேவையான காரியத்தை அழுதால் மாத்திரமே புரிந்து கொண்டு செய்ய முடியும். ஆனா அங்க அந்த பிள்ளைக்கு அந்த காரியம் இல்லை. அந்த பிள்ளை நிமித்தமா அநேக பிள்ளைகள் மரித்து போயின. காரணம், சத்துரு அந்த பிள்ளையை கொலை செய்யும்படியாகவே அநேக பிள்ளைகள் அங்கு மரிக்கப்பட்டன. மரிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கின்றன. சத்துரு மறைமுகமாய் சத்துருவே கிரியை செய்கிறான். என்னவென்றால் அநேக பிள்ளைகளை, ஏன்னா இந்த பிள்ளையின் மூலமா எகிப்துக்கு ஒரு பெரிய அழிவு வரும் என்பதை அறிந்த பார்வோன் என்ன பண்றான்னா, அந்த பிள்ளையை கொல்லும்படியாகவே அநேக பிள்ளைகள் மரித்து போறாங்க. அப்ப அந்த பிள்ளைய கர்த்தர் ஒளித்து வைத்து 3 மாதம் கடந்த பிறகு தாய் என்கிற 3 மாதம் கூடாரத்துல இருந்த அந்த பிள்ளை நாணர் பெட்டி என்கிற ஒரு கூடாரத்துல சற்று நேரம் பிரவேசிக்க வேண்டியதாய் வருகிறது. அந்த பிள்ளை நதியிலே விடப்படுகிறது. தன் தாயை நதியிலே விடுகிறாள். அதை திரும்பவுமா கர்த்தர் எங்க வைத்து ஒளித்து வைத்து வளர்க்கிறார் என்றால், எந்த கட்டளை எந்த அரண்மனையிலிருந்து பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையில கர்த்தர் அந்த பிள்ளையை கொண்டு போய் வளர்க்கிறார். யாத்ராகமம் 2:9 பார்த்தால், பார்வோனுடைய குமாரத்தி எனக்காக இந்த பிள்ளையை வளர்த்திடு என்று சொல்றா. யார்கிட்ட சொல்றான்னா, அதோடைய தாய்கிட்டே சொல்றா. அந்த பிள்ளைக்கு தேவையானதை கர்த்தர் சந்திக்கிறார். அந்த இடத்துல கர்த்தர் சந்திக்கிறார். அதன் தாய்கிட்டேயே அந்த பிள்ளை வளருது. ஆனாலும் அது எகிப்தின் கல்வி சாஸ்திரங்கள் எல்லாவற்றையும் கற்கும்படியாகவும், ஒரு எகிப்தின் அரண்மனையில இருந்து வளரக்கூடிய ஒரு பிள்ளையாகவுமே